இன்றைக்கு நம்மோடு பேசுவதை நாம் கேட்போம். முதலாவதாக நான் எடுக்கக்கூடிய பகுதி என்னவென்று பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்வோம். ரோமர் 12 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே பார்க்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஓகே, இது பிராக்டிக்கல் தான் இன்னைக்கு. சரி, இப்ப நீங்க எல்லாருமே என்ன இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. இதுல ஏதாவது உலகத்திற்கு ஒத்த வேஷம் ஏதாவது நம்ம கிட்ட இருக்கா? உலகத்திற்கு ஒத்த வேஷம் ஏதாவது போட்டிருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில? இன்னைக்கு வந்ததுல சர்ச்சுக்கு வரும்போது உலகத்திற்கு ஒத்த வேஷம் எதை சிந்திச்சு பாருங்க, இருக்கா? இல்ல. இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறோம்? சபைக்கு போறதுக்காக நம்மள ஆயத்தமா வந்திருக்கிறோம். ஓகே, அப்போ வேஷம்னு என்ன? வேஷம் நம்ம நாடகத்துல சினிமால பார்க்கும்போது அவங்கள பார்த்த ராஜாக்கள் மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்க. எப்படி போட்டிருப்பாங்க? கிரீடமெல்லாம் வச்சு, தங்கத்திலேயே கோல் கொடுத்து ராஜா மாதிரி இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் களைச்சு வெளியே போகும்போது என்ன இருக்கும்? அவர் ஒரு சாதாரண மனிதனா போவாங்க. அப்ப வேஷம் தெரித்தல். அப்ப வேதத்துல என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழணும் இல்லையா? சரி, இன்னொரு கேள்வி. கிறிஸ்தவர்கள் பெயர் எப்ப வந்துச்சு? கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் எப்போ வச்சாங்க? யாரை பார்த்து வச்சாங்க? அந்தியோக்கியாவுல பவுலும் சீலாவும் போய் ஊழியம் செய்து, பவுலும் பர்னபா அப்போஸ்தலர் நடவடிக்கை ஊழியம் செய்யும் பொழுது அவங்களுடைய ஊழியத்தை பார்த்து ரட்சிக்கப்பட்டு வந்து அங்க நடக்கிற ஊழியத்தை பார்த்து அந்த சகோதரரை பார்த்து என்ன சொன்னாங்க? இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் தான் முதல்ல கிறிஸ்தவர்கள் பெயர் வந்தது. ஓகே, அப்ப கிறிஸ்தவர்கள் பெயர் வரைக்கும் யார் காரணமா இருந்தா? பர்னபா. அங்க இருந்த சகோதரர்கள் பார்த்து என்ன, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாங்க. சரி, ஓகே. இப்ப கேள்வி என்னன்னா, உங்களை பார்த்து எப்பாவது கிறிஸ்தவர்கள் சொல்லியிருக்காங்களா? கை தூக்கலாம், தாராளமா தூக்கலாம். உங்களை பார்த்து, இவங்களை பார்த்தா கிறிஸ்தவங்க மாதிரி இருக்கிறாங்க சொல்லியிருக்காங்களா? வெரி குட். அப்ப நம்ம சபை 100% பரிசுத்தமுள்ள கிரேட். ஒரு முறை நான் இன்னைக்கு பிராக்டிகலா தான் போது, ஒரு முறை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல சிஸ்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எந்த ரயில்வே ஸ்டேஷன்? திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். அப்ப அந்த இதெல்லாம் ஒரு பிராக்டிகலா நான் சொல்றேன். ஒரு குரூப் ஆஃப் பிலீவர்ஸ், பிரதன் சபைக்காரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அமர்ந்து கொண்டு இருக்கும்போது அங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னொரு ட்ரெயின்ல ஒரு குரூப் வந்து இறங்குது. ஒரு பிலீவர்ஸ் ஒரு குரூப் வந்து இறங்குறாங்க. அப்ப கேக்குறாங்க, அவங்களை பார்த்த உடனே பார்க்கும் போது அந்த முகத்துல என்ன இருக்கும்? என்ன பேச மாட்டேங்க? முகத்துல என்ன இருக்கும்? ஒரு பிரகாசம் இருக்கும். கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது முகத்துல என்ன இருக்கும்? என்ன இருக்குன்னு என்ன கேட்டா, ஒரு கலை இருக்கு, ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்ப அவங்க கேக்குறாங்க, அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க. நீங்க என்ன கேக்குறாங்க? நீங்க எந்த சபை? நீங்க பெந்திகோஸ்தான் எடுத்தோன்னு முதல் கேட்பாங்க இல்லையா? ஏன்? பெந்திகோஸ் தான் தெரியும், பிரதன் தெரியாது. அப்ப அவங்க கேட்டோடனே இவங்க என்ன சொன்னாங்க? ஆமாங்க, நாங்க பிரதன் சபையை சேர்ந்தோம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? நாங்களும் பிரதன் சபையை சேர்ந்தோம். இது எங்க நடக்குது? சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்குது. அப்ப கேக்குற, நீங்க எங்க போயிட்டு வர்றீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ஒரு குரூப் சொல்றாங்க, நாங்க வந்து கேரளாவுல வடகோடு தெற்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை பார்க்க போனோம் அப்படிங்கிறாங்க. பொண்ணை பார்க்க போனீங்களா? அப்படியா? ஏன், என்னாச்சு? இல்ல, அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு இன்னும் அது குறிச்சு ஒரு வெளிப்பாடு இல்லை அப்படின்னு. அப்ப இவங்க சொல்றாங்க, நாங்களும் ஒரு பொண்ணை வச்சிருக்கிறோம், அந்த பொண்ணை வேணா உங்களுக்கு சொல்லுட்டா அப்படிங்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்துட்டு உரையாடல். அப்படியா? எங்க பொண்ணு இருக்கு? பொண்ணு கோயம்புத்தூர்ல தான் இருக்கா, ஜோசப் ராஜனோட பொண்ணு தாங்க, ரெட்ட பிள்ளையில ஒரு பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க. அந்த புள்ள என்ன படிச்சிருக்கு? அது நர்சிங் படிச்சிருக்கு. அப்படிங்களா? ஓகே. எங்க பேச்சுவார்த்தை நடக்குது? ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்குது. அடுத்த வாரம் நேரம் எங்க வர்றாங்க? பொண்ணை பார்க்க வர்றாங்க. ஒரே வாரத்துல கல்யாணம். இது எப்படி நடந்தது? யாரா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களா? இவங்க பிகே கோவை புது சபைக்காரரு, இவங்க வந்து காசர்கோடு சபைக்காரன்னு சொன்னாங்களா? பாக்குறாங்க. உங்களை பார்க்கும் போதே என்ன தெரியணும்? நாம ஒரு பிலீவர்னு தெரியணும்.
காலேஜில் உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? வா அவகிட்ட போய் கொஞ்ச நேரம் இருந்து பேசலாம், வா அவங்கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாம். ஏன்னா நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய சரீர அமைப்பு, நம்முடைய முக அமைப்பு, நம்முடைய வேஷம் நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இருக்கா? காரைக்கால இருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது, பிராக்டிகலா தான் இன்னைக்கு இருக்கும். ட்ரெயின்ல வந்து கொண்டிருக்கும் போது என் பக்கத்துல முன்னாடி ஒரு 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 30 வயசு ஒரு ஒரு ஐயா, ஒரு சகோதரன், ஒரு அவங்க மனைவி, 2 குழந்தைங்க எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு வர்றாங்க. எங்க இருந்து மொட்டை அடிச்சுட்டு வர்றாங்க? அவங்க வேளாங்கண்ணியில் போய் மொட்டை அடிச்சுட்டு வர்றாங்க. நான் அவங்க முன்னாடி உட்காந்துருக்கிறேன். எனக்கு போன் வந்துட்டே இருக்கு. நான் போன்ல பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டே வர்றேன். அவங்க என்ன வாட்ச் பண்றாங்க. அப்புறம் கேட்கறாங்க, நீங்க பாஸ்டரான்னு கேட்டாங்க. என்னடா இது என்ன பார்த்து, அன்னைக்கு நான் பாஸ்டர் மாதிரி ட்ரெஸ் இல்ல, பாஸ்டரானு. ஆமாங்க நாங்க பாஸ்டர் தாங்க. அப்படி ஏன்னா தமிழ்நாட்டுல பாஸ்டரா தெரியும். அப்போ கொஞ்ச நேரத்துல அவங்க உரையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிரதர் கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க. நான் வந்து இறங்குற வரைக்கும் அவங்களோட ஆண்டவரை பத்தி சொன்னேன். அவங்க அதிக கண்ணீரோடு துக்கத்தோடு, எங்களுடைய பெரிய பிரச்சனைங்க, எங்க வீட்டுல எல்லாத்தையும் இழந்து நாங்க ஒண்ணும் இல்லாம இப்ப நாங்க போய் மொட்டை அடிச்சு நாங்க என்ன செய்ய போறோம்? எங்களுடைய வாழ்க்கையவே நாங்க அழிக்க போறோங்க. எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்க. இது கடைசியா ஆண்டவனுக்கு என்ன கொடுத்துக்கிறோம் சொல்லிட்டு அவங்க ராசி குடும்பத்தினர் அன்னைக்கு ஆண்டவரோடு பேசணும். அப்போ சில வேளையிலே சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய நேரத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? நீங்க என்ன செய்றீங்க? பக்கத்துல செல்போன் வச்சிருக்கும் போது அவங்க எட்டி பார்த்திருக்கீங்களா? எட்டி பார்ப்போம். என்ன பாக்குறாங்க? அவங்க நம்மளை பார்ப்பாங்க. நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஒரு வசனத்தை, ஒரு பாட்டை கேளுங்க. அப்போ நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலும் பூமிக்குரிய வேஷம் தெரியாமல் தேவனுக்குரிய வேஷம் தெரிக்கணும். அதுதான் பூமிக்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் சொல்றாரு. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் மூலமாக நம்ம என்ன செய்யணும்? சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், ஆண்டவர் என்ன ரட்சித்துட்டாரு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபைக்கு போற அல்ல. உங்கள் மூலம் வேலை செய்யற இடத்துல சொல்லணும், உங்க ஸ்கூல்ல சொல்லணும். என்ன சொல்லணும்? பெனோ கிட்ட இருக்கிற பெனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். பெனோ என்ன செய்வான்? அவன் ஏசப்பா பிள்ளைங்க. எங்களுடைய அப்பா சுண்ணக்காமுத்தூர்ல வாதியாரா இருந்தாரு. அவர் சைக்கிள்ல போவாரு. சைக்கிள்ல போகும்போது டிராக்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. அப்ப பசங்க எல்லாம் பின்னாடி ஓடி வருவாங்க. என்ன சொல்லு? ஏசப்பா போகுது, ஏசப்பா போகுதுமாங்க. இன்னைக்கு நீங்க சுண்டக்காமுத்தூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கிட்ட கேட்டு பாருங்க. எங்க தொழிலாசிரியர் இருந்தாரு, அந்த தொழிலாசிரியருடைய பேர் என்னன்னு கேளுங்க. இன்னைக்கு வளர்ந்தவங்க என்னோட ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அங்க இருக்கிறவங்க, சுண்டக்காமுத்தூர் இருக்கிறவங்க. அவங்க சொல்லுவாங்க, இவங்க தொழில்வாதியாருடைய கொடுக்குவாங்கல்ல, தெலுங்கு பேசக்கூடியவர்கள். அவங்க சொல்லுவாங்க, அந்த பசங்க சொல்லுவாங்க, அவர் பேர் எங்களுக்கு தெரியாது, தொழிலாசிரியர்னு தெரியும், தொழில்வாதியார்னு தெரியும், அவர் ஏசப்பாங்கன்னு தெரியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம வாழ்ந்து போகிறோம். ஒரே சனப்பொழுதுல 3:30 மணிக்கு ஒரு சவுண்ட் கேக்குது, டம்முன்னு, அவ்வளவுதான் தெரியும். அந்த வீடு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகுது. வெறும் அஸ்திவாரம் மட்டும்தான் இருக்குது. குடும்பமாக கனவி மனைவி பிள்ளையுமாக கட்டல்ல படுத்துட்டு இருந்தவங்க, குடும்பமாக வீட்டுல இருந்தவங்க எல்லாருமே அடித்து செல்லப்பட்டு விட்டது. அந்த அந்த 50 அந்த கிட்டத்தட்ட 350 பேர் மேல பீஸா போயிட்டாங்க. ஒரு குடும்பத்துல பார்க்கும்போது 5 பேர் இருந்தாங்க. 5 பேருடைய சரீரமும் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக, ஒரு பக்கம் கை, ஒரு பக்கம் காடு, ஒரு பக்கம் பாதி உடம்பு, ஒரு பக்கம் கால் எடுக்கிறாங்க. எல்லாம் போய்விட்டது. எல்லாரும் போய்விட்டாங்க. ஒரு ஊரே இல்ல, வாஷ் அவுட், ஒண்ணுமே இல்லைங்க. போய் பார்த்தா வெறும் மரம் செடி கொடி எல்லாமே அழிந்து விட்டது. எவ்வளவு பயங்கரமான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறாரு. நீ நினைச்சிட்டு இருக்காத, அடுத்த நாள் என்ன நினைக்கணும் உனக்கு தெரியாது. நீ சம்பாரிச்சு வச்சு கூட்டி வச்சிருக்கலாம். ஒருத்தர் சொல்றாரு, ஐயா ஒரு தம்பி ஒருத்தர் நல்ல வாலிபர், நல்ல ஆரோக்கியமான வாலிபர், ஒரே ஒரு பேக் மட்டும் தான் இருக்கு. என்னுடைய 7 லட்சம் ரூபாய் அந்த பூமிக்கடியில் என்னோட வீட்டுக்கடியில் இருந்தது. என்னுடைய 60 பவுன் நகை இந்த வீட்டுக்கடியில் வச்சிருக்கிறேன். ஏலக்காய் விற்று சம்பாதித்த 7 லட்சம் ரூபாய் அந்த அடியில் இருந்ததுங்க. அது மொத்தமாய் வீடோட போய்விட்டது. எங்கே என் வீடு, எங்கே என் வீடு, எங்கே என் வீடு என்று அவர் அலறுகிறார். இதுதான் மனித வாழ்க்கை என்று ஆண்டவர் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திக்கும்படியாக ஆண்டவர் பேசுகிறார். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிறோமா? ஒரு 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 இது கூட போடுங்க, உலகத்தினுடைய வேஷம் ட்ரெஸ் எப்படி இருக்கு, நம்ம ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கிறோம்? ஒரு ட்ரெஸ் போடுங்க, உலகத்தினுடைய ஒத்த வேஷம் தரிக்கிற ட்ரெஸ் எப்படி இருக்கு? ட்ரெஸ் கோட் எப்படி இருக்குது? எப்படி போடுறோம்? ட்ரெஸ் எப்படி இருக்கு? சீவ்லெஸ் போட்டு அதுக்கு அந்த பக்கம் நெட்டு போடுறாங்களா? அது என்ன ட்ரெஸ்?
இச்சையை உண்டாக்கக்கூடிய எந்த ஆடையும் பெண்கள் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. இன்னைக்கு போடுறாங்க ட்ரெஸ் பாருங்க. இந்த ட்ரெஸ் எங்க வந்திருக்கு, எங்க வந்துருச்சு இந்த ட்ரெஸ்? வீட்டுக்குள்ள வந்தாச்சு. நம்முடைய ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கிறது? பிள்ளைகளுக்கு எப்படி ட்ரெஸ் எடுக்கிறோம்? ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷனுக்கு என்ன தெரியுது? அருமையா போட்டிருக்காப்ல. அது ஜென்ஸுக்கு போட்டிருக்காரு. சரி வேண்டாம், அப்ப பரிசுத்தமான இடத்துல காட்ட வேண்டாம். அப்போ உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம இருக்கணும். எதுல ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நம்முடைய சரீரத்தினுடைய தோற்றம் தான் முதல் பார்ப்பாங்க. உங்களை பார்த்தோன்னு என்ன செய்வாங்க? இருதயத்தை தெரியுமா? நம்முடைய இருதயத்தை பார்க்க முடியுமா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ். உங்களை பார்த்து நின்னோட பார்த்தோன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம உடை எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே ட்ரெஸ்ஸிங் வந்து நல்ல ட்ரெஸ்ஸா போடுங்க. நீங்க வாங்குற ட்ரெஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலதான் வாங்குறீங்க இல்லையா? ஒரு ட்ரெஸ் வாங்க போனா 1000 ருபீஸ் மினிமம். நான் சொல்றது 5 வயசு கீழே. 5 வயசுக்கு மேல போனா கிறிஸ்டினாவுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போனா 2000 ரூபாய் வேணும் இல்லையா? மினிமம் 1500 2000 ரூபாய். கிறிஸ்டினா சொல்றேன், எனக்கும் எடுக்கணும் இல்லையா? இதெல்லாம் குரூப் அவங்க. அதான் நானும் நம்ம சர்ச்சில் எல்லாமே நீங்க நல்ல ட்ரெஸ் தான் போடுறீங்க. நான் பார்த்ததுல நல்ல ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம சர்ச் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்ச். ஓகே, அப்போ உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ட்ரெஸ் கோடு. நான் சிம்பிளா தான் சொல்றேன். ட்ரெஸ் கோடு வந்து பெருசா நம்ம சொல்ல வேண்டாம். கடைசியில் சொல்ல உங்களுக்கு அங்கிள் தெரியும், எங்களுக்கு தானே எங்க உடம்பை பத்தி தெரியும், அதனால நாங்க இப்படித்தான் போடுவோம் சொல்றீங்க. அதை போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன செய்யணும்? நம்முடைய சரீரம் முழுவதுமாக மறைந்திருக்கும்படியாக உடை அணிய வேண்டும். ஒத்த வேஷம் தெரியும். நிறைய வேஷம் இருக்கு, இப்ப எடுக்க நேரம் இல்லை. ரெண்டாவது என்ன பார்க்கிறோம்? எங்க வாசித்தோம்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனதை புதிதாக்குதலினாலே மறுரூபமாகுங்கள். அங்க மேல ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லி தொடங்கி ஆண்டவருக்கு எப்படி அம்மா நன்மை பிரியம் பரிபூரணம் அப்படி சித்தம் இதுல எங்க வரப்போகுது? ஒத்த வேஷம் தெரியாமல். ஓகே, அப்ப நான் அடுத்த வாரம் உங்களை குறிச்சு உங்க ஸ்கூல்ல நீங்க இருக்கிற இடத்துல உங்களை என்ன சொல்லணும்? சாட்சி சொன்னீங்க நீங்க சொல்லணும், என்கிட்ட சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லணும். அது இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க. என்ன குறிச்சு சொல்லணும், நான் வேலை செய்கிற இடத்துல சொல்லணும், நான் ஊழியம் செய்யக்கூடிய இடத்துல சொல்லணும். இவங்க யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரு சொல்லணும். சும்மா நம்ம ஏதோ வர்றோம் போறோம் எல்லாம் வந்தோம்னு இல்லை. நம்மளுடைய பெயர் வந்து எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்த வழியாக என்ன வாசித்தோம்? ஒத்த வேஷம் தெரியாமல். உலகத்திற்கு ஒத்த வேஷம். மத்தேயு 6:24 என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 6:24 6:20 ஓகே, இங்க என்ன வாசிக்கிறோம்? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்தல். செய்திருக்கிறீங்களா? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்தல் என்ன? 2 எஜமான்கள். யார் 2 எஜமான்கள் பூமிக்கு? 2 எஜமானுக்கு வேலை செய்யறவங்களா இருக்கிறீங்களா? இல்லையா? ஓனர் ஒண்ணு சொல்லுவாரு, மேனேஜர் ஒண்ணு சொல்லுவாரு. அப்ப நான் மேனேஜருக்கு ஊழியம் செய்யறதா ஓனருக்கு ஊழியம் செய்யறதா? வந்திருக்க பிரச்சனை அப்படி இல்ல. பிரின்சிபல் சொல்றபடி கேட்கறதா மேடம் சொல்றபடி கேட்கறதா? இல்லையா ஸ்கூல்ல? அப்ப 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா 2 எஜமான் இருக்காங்க உலகத்துல இல்லையா? ஒருத்தர் யாரு? பூமிக்குரிய அதிபதியாகிய சாத்தான், யோப்பா பிசாசு. இன்னொருத்தர் யாருங்க? ஆண்டவர். அப்ப ஆண்டவருக்கும் பிசாசானவனுக்கும் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. நம்ம என்ன செய்வோம்? 2 பேருக்குமே ஊழியம் செய்வோம். 2 பேருக்கு ஊழியம் செய்யணுமா? பிசாசுக்கு ஊழியம் செய்யணுமா? பரவாயில்ல. யாராவது பிசாசுக்கு ஊழியம் செய்திருக்கிறோமா? இல்லவே இல்லை. கோபப்பட மாட்டீங்களா? கோபமே வராது உங்களுக்கு.
வாயில வந்து கெட்ட வார்த்தையே வராதா? பொறாமையே வராதா? கோபமே வராதா? வருதா? அது யார் அவரு? இதெல்லாம் கொடுக்கிறவரு பிசாசு. அப்ப பிசாசுக்கு சில நேரத்தில் என்ன செய்வோம்? ஊழியம் செய்வோம். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்தா ஆண்டவருக்கு ஊழியம். அப்ப அதத்தாங்க சொல்லுது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பீங்க. இப்ப 2 பேருக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம எந்திரிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனையில ஒரு லிஸ்ட் இல்லையா? இப்ப எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு மைண்ட் ஆச்சு உங்களுக்கு. லிஸ்ட் போடுங்க. ஒரு லிஸ்ட் காலையில 6 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் இந்த லிஸ்ட்ல வந்து பிசாசு, இந்த இடத்துல ஆண்டவர் போடுங்க. போட்டுட்டு யாருக்கெல்லாம் ஊழியம் செய்தீங்க லிஸ்ட் எடுங்க. இதுல வந்து காலையில எந்திரிச்சோன்னு எவ்வளவு தூரம் கோபப்பட்ட, எவ்வளவு தூரம் சவுண்டா பேசின. சில பேர் பாட்டே வராது சர்ச்சில் வந்தா, வாயை திறக்க மாட்டாங்கப்பா, கும்முன்னு வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டு பக்கம் நீங்க போய் பாருங்க. எப்ப போகணும்? சண்டை போடும்போது போனீங்கன்னா 4வது வீட்டுக்கு கேட்கும் சவுண்டு. நான் நிறைய பேர் சவுண்டு கேட்டிருக்கிறேன். சர்ச்சில் வந்தா ரொம்ப அமைதி. இது போல இவ்வளவு அமைதியான ஒரு சகோதரியப்பா, இவ்வளவு நல்ல நல்ல இப்ப மாதிரி பேசுறவங்க ரொம்ப குவைட் அண்ட் குட்டும்போ. ஆனா வீட்டுக்கு போனாதான் தெரியும், அவங்க பேசுற சத்தம், அவங்க போடுற சவுண்டு, அந்த வீடே அதிரும். ஒரு வீடே கிராக் ஆயிடுச்சு போடுற சவுண்ட்ல. அவ்வளோ சவுண்டு போடுவாங்க. அப்போ நீங்க சாயங்காலம் என்ன செய்யுங்கன்னா, ஒரு லிஸ்ட் போடுங்க வீட்டுல போய். இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிச்சேன். நான் வந்து நைட்டு எத்தனை மணிக்கு படுத்தேன்? எத்தனை மணிக்கு? உஷா அந்த போனை கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் வெளியே வச்சிருமா, அவர் கேட்காது சவுண்ட் வந்தா ப்ளீஸ். அவர் மேல தப்பு இல்லை. ஓகே, ஜோயில் அது வாங்கி, அவருக்கு சவுண்ட் கேட்காது. ஓகே, கவனிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்தல் லிஸ்ட் போடுங்க இந்த வாரம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு பிராக்டிகலா நான் நடத்துறேன். அதாவது என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல பிசாசானவன், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்று லிஸ்ட் போட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல நைட்டு டிக் பண்ணுங்க. ஆண்டவரே, யாருக்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்தேன், எந்த இடத்துல என்னுடைய குறைவில் இருக்கிறது, எந்த இடத்துல என்னுடைய பலவீனம் இருக்கிறது என்று சொல்லி லிஸ்ட் போட்டு கடைசியில நீங்க என்ன சொல்லுவீங்க? யார் மேல குற்றம் சாட்டுவீங்க? அபிஷேகம், யார் மேல குற்றம் சாட்டுவாய்? பிசாசு மேலதான் குற்றம் சாட்டுவேன். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட போய் ஏதாவது கேட்ட, என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களே? நான் என்ன பிரதர் பண்றது? நான் என்ன பண்றது? அது சாத்தானுடைய செயல். அவன் பண்ணிட்டான், அதனால நான் பண்ணேன். அப்ப குற்றம் சாட்டக்கூடிய நாம் 2 எஜமான்களுக்கு என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. ஒன்னா ஆண்டவர் ஊழியம் செய்யுங்க, இல்லைன்னா யாருக்கு ஊழியம் செய்யுங்க? சாத்தானுக்கு ஊழியம் செய்யறதுன்னு என்ன வேணும்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரவே வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ, உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ அவன் கொடுத்துருவான். உங்களுக்கு வாழ்க்கையே ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். முடிவோ மரணம், நித்திய மரணம். எச்சரிக்கையா இருக்கணும். யாருக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன்? உலகத்துல யாருக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? குடும்பத்துக்காக ஓடுங்க, உங்கள் மனைவிக்காக ஓடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஓடுங்க, எல்லாருக்காக நீங்க ஃபர்ஸ்ட் ஓடுங்க. அதோடு கூட அந்த வாழ்க்கையிலே நோவா எப்படி வாசிக்கிறோம்? தன் குடும்பத்தோடு கூட, ஏனோக்கு தன் குடும்பத்தோடு கூட கர்த்தரை சேவித்தார். குடும்பத்தோடு கூட இருக்கணும். எப்பவுமே குடும்பத்தோடு சேவிக்கணும், குடும்பத்தோடு கர்த்தரை நேசிக்கணும். குடும்பத்தோடு எது வீட்டுல ஒரு 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 பிளான் போடுறீங்களா? என்ன செய்யணும்? உடனே கணவனும் மனைவி சேர்ந்து அந்த பிளான்ல என்ன இருக்கணும்? பிளான் போடணும். ஜெபிக்கிறீங்களா? கணவனும் மனைவி ஜெபம் பண்ணுங்க. எந்த திட்டம் போடும்போதும் நீங்க ஒன்றாய் நில்லுங்க. கர்த்தருடைய சமூகத்துல நின்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்துல அந்த திட்டத்தை வெளிப்படுத்துங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் ஆசீர்வாத குறைவு குடும்பத்துல? கணவன் மனைவிக்குள்ள என்ன இல்ல? அந்த ஐக்கியம் இல்ல. கணவன் என்ன செய்வாரு? யார் ஊழியம் செய்வாரு? பிசாசு ஊழியம் செய்வார். மனைவி ஒருவேளை ஆண்டவர் கூட. அப்ப சேருமது. இப்ப 2 பேர் என்ன செய்யுங்க? லிஸ்ட் போடுங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் நான் கேட்பேன், லிஸ்ட் போட்டு வைங்க. ஓகே, லிஸ்ட் போட்டு 2 பேருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு என்று 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய கூடாதே. பிசாசுக்கு இடங்கொடாமல் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு நீங்க லைட்டா இடம் கொடுத்து பாருங்க, அது என்ன பண்ணுமா? நம்முடைய சரீரத்திற்குள்ளாக, நம்முடைய மனதிற்குள்ளாக அவன் கடந்து சென்று நம்மை அவன்
அவன் அழித்து விடுவான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாத ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பீர்கள். ஒன்னா யாரை நேசிப்பீங்க? ஆண்டவரை நேசிப்பீங்க. இல்லைன்னா பிசாசை நேசிக்கிறவர்கள் ஆண்டவரை என்ன செய்வாங்க? ஆண்டவரை அவர்கள் மற்றவனை செய்வான், மற்றவனை ஒருவனை பகைப்பான் என்று பார்க்கிறோம். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய கூடாது என்ற முதலாவது என்ன நம்ம பார்த்தோம்? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம். நான் ஆழமா போக விரும்பல. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருந்தால் உங்களை என்ன சொல்லுவாங்க? நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர் என்று சொல்லுவார். இரண்டாவது பார்க்கும்போது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலகத்தை ஆளக்கூடிய இந்த சாத்தானுக்கு நம் ஊழியம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக பார்க்கும்போது என்ன வாசிக்கிறோம்? பழைய மனிதன் இனி என்ன செய்ய வேண்டும்? ஒழிந்து போக வேண்டும். பழைய மனிதன் நமக்குள் இருக்கானா? பழைய மனிதன் நமக்குள் வாசம் செய்கிறானா? எபிரேயர் 12:4 வாசிப்போம். எபிரேயர் 12:4. எபிரேயர் 12:4 என்ன வாசிக்கிறோம்? போராடுகிறதில் பாவத்திற்கு விரோதமாக போராடுவதிலே நீங்கள் இன்னும் என்ன செய்யவில்லை? எதிர்த்து நிற்கவில்லையே. இப்ப யாருக்கு விரோதமா போராடணும்? யாருக்கு விரோதமா போராட வேண்டும்? வீட்டுல யாருக்கு விரோதமா போராடிட்டு இருக்கிறீங்க? டெய்லி போராடுறீங்களா? போராட்டம் இல்ல, பரவாயில்ல. அப்படிதான் நம்ம குடும்பம் இருக்கணும். போராட்டம் இல்லாத குடும்பம் எங்காவது இருக்கா? எல்லாத்துலயும் போராட்டம். என்ன காரியம் செய்தல் என்ன இருக்கு? ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லுங்க. உங்களை காலையில் உங்க வீட்டுல நடக்கிற போராட்டம். லேட் ஓகே. தாமதம். வா, தாமதத்தை கொடுத்தே ஒரு நாள் கிளாஸ் எடுக்கணும். தாமதம். இன்னைக்கு எல்லாரும் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்போம்? இன்னைக்கு சண்டே எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? 4:30. ஓகே. 6:30. அப்புறம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? ஒண்ணு பிரச்சனை, தாராளமா சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாம் ஃபாஸ்ட். 6, 7 பரவாயில்ல, 8. சரி, நேத்து ஸ்கூலுக்கு போற டேட்டு 6:30. ஓகே. அப்ப எப்ப நேரத்துல எந்திரிக்கிறோம்? லீவு நாள்ல தான் நம்ம லேட்டா. கரெக்ட். ஆபீஸ் பண்ண ஒரு நிம்மதி. ஸ்கூல் இல்ல. எங்க ஈடன் லியானாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல் மட்டும் இல்லைன்னு வைங்க. அதாவது சனிக்கிழமை லீவுன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவானா? டே ஆஃப்டர் லீவ் அப்படின்பா. அப்போ அந்த 2 நாள் தாண்டி அந்த சனிக்கிழமை லீவ் வருவோம். அது அவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு, இல்லையா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், பாவத்திற்கு விரோதமாக போராட்டம். அப்ப பாவத்துக்கு விரோதமாக போராடும் பொழுது நம்முடைய லைஃப்ல என்ன கிடைக்குங்க? வெற்றி கிடைக்கும், டைம் கிடைக்கும். டைம் யாரெல்லாம் இப்ப நம்ம டைமுக்கு யாரு காரணம்? டைம் காரணமா? சின்ன குழந்தைகளை கேட்டா ஆமா டைம் தான் காரணம். அது வந்து பேட்டரி வந்து ஸ்லோவா ஓடுனால பேட்டரி மேல கம்ப்ளைண்ட் போடுவான். யாரு? சிரிக்கிறான். நம்மளும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். தப்பு பண்ணிட்டு என்ன பண்றது? நீதான் காரணம். நான் என்ன பண்ண? லிசிதான் காரணம். நீ உன்னாலதான் நம்பர் லேட் ஆச்சு. நீ சாரி கட்டக்கு 1 மணி நேரம், நீ பின்னு குத்துறதுக்கு நேரம். புலிக்காரன் நான் நேரத்துல போக வேண்டாமா? அங்க போனா தானே ஸ்டேஜ் கிடைக்கும். அப்ப 2 பேர்கிட்ட என்ன இருக்கு? குறை இருக்கு. 2 பேர்கிட்ட என்ன இருக்கு? குறை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த பாவத்திற்கு விரோதமாக போராடக்கூடிய ஒரு பலன் கிடைக்கணும். ஆண்டவரே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நேரத்துல வரணும். 3 நாள் லேட்டானா என்ன செய்வான்? கம்பெனியில என்ன பிஆர்ஓ 3 நாள் லேட்டானா என்ன செய்வீங்க? நீங்க அவங்களுக்கு ஆப்சன்ட் போடுறீங்க இல்லையா? ஒரு சாதாரண வேலைக்கு போற இடத்துல 3 நாள் லேட்டா போனா ஆப்சன்ட், சம்பளம் இல்ல. ஆனா அசம்பிளிக்கு எத்தனை நாள் லேட்டா வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல? சம்பளம் இல்லையாமா, அதனாலதான் லேட்டா வரும். இது நல்ல ஆலோசனை தான்ப்பா. ஆமா, சபையில வந்து சம்பளம் கொடுக்கறது இல்ல,
சபையில வந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படி நினைக்கக்கூடிய இருதயம் உள்ள மக்கள் என்ன ஆவாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி போகுது அதிபயங்கரமாய். சரி, ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, டைம் கீப் பண்ணுங்க. அடுத்த வாரத்துல இருந்து சபைக்கு கரெக்ட் டைம் வந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவர் கரெக்டா செய்வார். ட்ரெயினுக்கு ஓடுறீங்களே, பதறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு ட்ரெயின் வரல, ஆட்டோ வரல, கார் வரல, டெட் டாக்ஸி வரலன்னா அப்படியே 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 நடுங்கிறாங்க. வேர்க்குது, சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு ஒருத்தருக்கு. ஏன்னா வண்டி வரல, ட்ரெயின் போயிருமாமா. ட்ரெயின் டிரைவர் மாதிரி. நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுக்கு யாரு தடையா இருக்கிறா? பாவம் தடையா இருக்கிறது. இப்ப அடுத்த வாரத்திலிருந்து சரியான நேரத்துல வர்றதுக்கு நாம் முயற்சி செய்வோம். அப்போ பாவத்திற்கு என்ன சொல்லணும்? நோன்னு சொல்லணும். பாவம், அதுல பாவத்தை குறித்து எல்லாம் எடுக்க வேண்டாம், நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு யாருமே ஒண்ணுமே சொல்லி தர. அப்ப என்ன செய்கிறோம் என்று பார்க்கும்போது, பாவத்திற்கு விரோதமாய் போராட வேண்டும். ரத்தம் சிந்தினாலும் போராட வேண்டும். அது முடியாது. முடியுமா? ரத்தம் சிந்தி பாவத்தை ஜெயிச்சவங்க யாரா இருக்கிறீங்களா? ரத்தம் சிந்துதல். சரிப்பா, இந்த காரியத்துக்கான என்ன செய்வேன்? ரத்தத்தை ஊற்றி கொடுப்பேன். முடியுமா? நம்மளால முடியாது. அப்ப வேதம் என்ன சொல்லுது என்றால், பாவத்திற்காக என்ன செய்யலாம்? நம்முடைய ரத்தத்தை கூட ஊற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் நம்ம யாருக்கு? பாவத்திற்கு இனி டாட்டா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என்னென்ன பாவம் இங்க சொல்ல வேண்டாம், உங்க இருதயத்துக்குள்ளே தீர்மானம் பண்ணுங்க. என்னென்ன பாவங்கள் நமக்கு இருக்கிறது, அந்த பாவத்துக்கு என்ன சொல்லணும்? இனி டாட்டா சொல்லிடும். இனி நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? பாவம் இனி வராத வண்ணம். ஆண்டவரே, நான் பூமிக்கு ஒத்த வேஷம் சொல்ல நிறைய சொல்லலாம். நிறைய காரியங்களை பூமிக்கு ஒத்த வேஷம் தரிச்சுதான் நம்ம இன்னைக்கு வாழ்றோம். முடி வெட்டுறதுல கூட சொல்லலாம். முடி வெட்டுறதுல கூட பூமிக்கு ஒத்த வேஷம் தரிச்சிருக்கிறோம். நம்முடைய ட்ரெஸ்ஸிங்ல ஒத்த வேஷம் தரிச்சு வர்றோம். நம்முடைய பேச்சுல பூமிக்குரிய பேச்சு. நம்ம பேச்சு, 2 பேர் வெளியே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறான்னு பார்த்தா அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன செய்வாங்க? அவங்க பேசுறது என்ன? உலகத்திற்குரிய காரியம். நான் பார்த்திருக்கேன், 2 பேர் பேசினாங்கன்னா இந்த பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட வராது. நீங்க ஒரு அரசிட்ட பேசி பாருங்க, இந்த பைபிள்ல இருந்து ஒரு வசனம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவன் பரலோகம் போயிடுவான். ஆனா இந்த பைபிள்ல இருந்து ஒரு வசனமோ கர்த்தருடைய நாமத்தை உச்சரிப்பதில்லை. அது டேஞ்சர் லைஃப். ஆண்டவர் விடமாட்டாரு. நீங்க ஒரு சகோதரியோட பேசுறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா உடனே சொல்லுவாங்க, ஐயோ நாங்க நல்லா இருக்கிறோம், கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறோம். அந்த வார்த்தை வராது. நல்லா இருக்கிறோம். ஆமா, நீங்க நல்லா தான் இருப்பீங்க. கர்த்தருடைய கிருபை உன் வாழ்க்கையில் உண்டா? கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா நீ நல்லா இருந்தால் பிரயோஜனம். அது பொல்ல, அதுக்குள்ள 1000 சீக்கு இருக்கும். கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிற சந்தோஷமா சொல்லுங்க, மகிழ்ச்சியா சொல்லுங்க. எந்த சூழ்நிலை ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எந்த நிலைமையில் ஆண்டவர் என்னை காத்துக் கொள்ளுவார், ஆண்டவர் போதுமானவர் என்றிருங்க. ஆண்டவர் போதுமான உங்க வாழ்க்கையில் அவர் நடத்துவார். அவர் வல்லமை உள்ளவர், கிருபை உள்ளவர். அவர் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் அவர் தருவார் அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு என்ன காலையில் கிருபையும் யாருக்கு பெருகு? பைபிளுக்கு பெருகுப்பா. என்ன வாசித்தோம்? கர்த்தரை அறிகிற அறிவிலும் தேவனை அறிகிற அறிவிலும் வளரும் போது ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும்? கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வந்துருங்க. ஏன் கிருபையும் சமாதானம் இல்ல குடும்பத்தில், இல்ல ஆத்துமாவில் இல்ல? காரணம் என்னன்னா, ஒத்த வேஷம் தரிப்பது, பாவத்திற்கு டாட்டா சொல்றது இல்ல. அப்புறம் யார் எஜமா? உங்களுக்கு எஜமானாரு சாத்தான். அப்ப சாத்தான் எஜமானார் இருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும், ஜீரோ. ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியவளா இருக்கிறோம். இனி யாருக்கு அடிமையா இருக்கணும்? ஆண்டவருக்கு அடிமையா இருக்கும். ஆண்டவருக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்றால் ரோமர் 6:27 என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 6:27 6:20 என்ன வாசிக்கிறோம்? 6:20 எதுமா? கரெக்ட். பாவத்திற்கு என்ன ஆகணும்? அடிமைகளா இருந்தோம். இவ்வளவு நாள் யாருக்கு அடிமையா இருந்தோம்? பாவத்திற்கு அடிமையா இருந்தோம். இனி யாருக்கு அடிமையாகணும்? பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாக இருந்தீர்கள். நீதிக்கு நம்ம எங்க நீங்க இருந்தோம்? பாவத்திற்கு அடிமையா இருந்தோம், பிசாசுக்கு அடிமையா இருந்தோம். இப்ப என்ன வந்திருக்கு? யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில
நம்ம சிந்திப்போம். இனி நான் யாருக்கு அடிமை? அடிமைன்னு என்ன? அடிமைகளை பார்த்திருக்கீங்களா? ஒரு தப்பு பண்ணிட்டாங்க பிரதன் சபைக்காரர். என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று அந்த கரையிலிருந்து மேல வரும்போது என்ன பண்ணிடணும்? கையில பச்சை குத்திடும். கரெக்டா? பச்சை. இந்தியன் பிரதன் அசம்பிளி கோவை புதூர். பச்சை குத்திரலாம். உனக்கு ஞானசானம் வேணும்னா உன்னுடைய சரீரத்தை என்ன செய்ய போறோம்? பச்சை குத்துறோம். நீங்க எங்க வேணா எடுத்துங்க. எபினேசர் ஹாஸ்பிட்டல் ஹாலோ இல்ல மதுரையில எங்க எடுத்தாலும் ஞானசானம் மாரி கரையேறணும் பச்சை கூட்டிட்டு வந்து குத்திட்டோம். எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நீங்க போய் பஸ்ல இப்படி கை வச்சு என்ன ஆகும்? இந்தியன் பிரதன் அசம்பிளி சாப்பாடு கூட போய் வாங்க போய் இப்ப கை நீட்டினா இந்தியன் பிரதன் அசம்பிளி அது நாங்க சிலுவையும் போட்டுருவோம். ஏசுநாதர் போட்டாவும் போட்டுருவோம். அங்க போய் திருட முடியுமா? கை வச்சு இந்த கையில அடிக்க முடியுமா? இந்த கையில வச்சு கோபப்பட முடியுமா? வரும் ஒரு காலம், வரும் ஒரு காலம் வரப்போகுது. அப்ப நெத்தியில போட்டுருவாங்க, நெத்தியில முத்திரை போட்டுருவாங்க. அப்போ கிறிஸ்துவுக்கு நீ அடிமை. ஒரு கம்பெனியில வேலைக்கு சேரும் பொழுது அவன் இவ்வளவு சம்பளம் கொடுக்குறான், உனக்கு இந்த அலவன்ஸ் கொடுக்குற எல்லாம் சொன்ன கையெழுத்து, 7 கையெழுத்து. எதுக்கு போடுறோம்? இந்த கம்பெனிக்கு நானு அடிமை. நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நைட்ல 12 மணிக்கு எழுந்துக்கு ஒர்க் பண்ண சொன்னாலும் ஒர்க் பண்ணு. அடிமை, கம்பெனிக்கு அடிமை. அந்த காலத்துல அடிமைகளை கொண்டு போய் என்ன செய்வாங்க? முத்திரை போட்டுருவாங்க. முதுகுல முத்திரை போட்டுருவான், பச்சை குத்திடுவான். அவன் எந்த ஊர்ல சுத்தினாலும் இவன் ரோமனுடைய அடிமை. ஆண்டவர் எனக்கு நமக்கு என்ன செய்யல? பச்சை குத்துல. ஒருவேளை அப்படி பச்சை குத்தி இருந்தா நினைச்சு பாருங்க. அந்த பச்சை கையில் இருந்து பச்சை குத்தி இருந்தாங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? நான் எப்படி இருப்பேன்? சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை ஒரு முறை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உலகத்துக்கு நான் ஒத்த வேஷம் தரிச்சு வாழ்றேன். நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு. எந்தெந்த சூழ்நிலைமையிலே ஆண்டவரே இவர்கள் என்னை பார்த்து நீர் கிறிஸ்தவனா என்று என்னை கேட்டிருக்கிறார்களா? அப்படி கேட்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே பூமிக்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிறீர்கள். பாவத்திற்கு இனி நீங்கள் அதை எதிர்த்து நிற்கவில்லை. நீங்கள் ஊழியம் செய்வது 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்வோம். ஆனால் உலகத்திலே நம்மை பார்த்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. எதிர்த்து நிற்க வேண்டும். வீட்டில எப்படி எதிர்த்து நிற்கிறீங்க? ஒரு சண்டை வந்தா வா போய் பார்த்தாதான் தெரியும். வீடியோ எடுத்து அனுப்புவாங்க, பிள்ளைங்க பாருங்க ஒரு நாளைக்கு. அவ்வளவு பயங்கரமா இருக்கும் ஃபைட். பாவத்திற்கு விரோதமாக நம்ம சண்டை போடுற காயத்தமா இருக்கிறோமா? பூமிக்கு ஒத்த வேஷம் தரிப்பதிலே நம்ம எப்படி இருக்கிறோம்? யாருக்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோம்? கிருபையுள்ள ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர் இதோ பாவத்திற்கு அடிமையா இருந்த நம்மை மீட்டெடுத்தார். சாபத்திலே கிடந்த நம்மை மீட்டு ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இருக்கிறார். தேவனோடு கூட உட்காரக்கூடிய உன்னதமான பரலோக ராஜ்யத்தை நமக்கு தந்திருக்கிறார். நித்தியமான வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத, நித்தியமாய் வாழக்கூடிய அந்த ராஜாதி ராஜாவோடு வாழக்கூடிய பரலோக வாழ்வை, நித்திய வாழ்வை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது கண்ணை மூடும் பொழுது நாம் பிதாவினிடத்தில் சேரக்கூடிய சாக்கியத்தை தந்திருக்கிறார். உங்களுடைய துக்கத்தை காண்கின்ற தேவன், உங்களுடைய இருதயத்தை காண்கின்ற தேவன், உங்களுடைய வியாதியை காண்கின்ற தேவன், உங்களுடைய பண நெருக்கடியை காண்கின்ற தேவன், உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அவரிடத்திலே அறிக்கை இடுங்கள். அவரிடத்துல சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சபியமா இருக்கிறவனுக்கு நான் சபியமா இருக்கேன்னு சொல்லிக்கிறாங்க ஆண்டவர். அவரை நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க? தூரத்துல வச்சிருக்கிறீங்களா? அல்லது பக்கத்துல வச்சிருக்கிறீங்களா? அல்லது உங்க இருதயத்துக்குள் வைத்திருக்கிறீர்களா? உயிரத்துக்குள் இருப்பாரே ஆனால் அவர் உங்களை ஆட்சி தேற்றி காக்க வல்லவராய் இருக்கிறார். உயிரது கதவை திறந்து கொடுங்க. இன்னும் ரட்சிக்கப்படாமல் யாரா இருப்பீர்கள் ஆனால் பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருந்தால், பிசாசோடு கூட இணைந்து இருந்தால், அவனுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருந்தால், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழக்கூடியவர்களா இருந்தால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் பாவி. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை ஊற்றி கொடுத்தீரே. நான் செய்த பாவத்திற்காக, நான் செய்த அக்கிரமத்திற்காக, என்னுடைய சாபத்திற்காக, என்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்கும்படியாக சிலுவையிலே ரத்தத்தை ஊற்றி கொடுத்த தேவனே, உன் இரத்தத்தால் இருதயத்தை கழுவி என்னை சுத்தம் செய்யும் பிள்ளையாய் மாற்றும்.
ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, பிசாசின் பிடியில் இருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, பாவப்பிடியில் இருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, உலகத்தினுடைய இச்சையில் இருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த இரவிலே இந்த மதிய வேளையிலே ஒரு தீர்மானம் எடுப்போமானால் ஆண்டவர் உன் இருதயத்திற்குள் வருவார், உன் பாவத்தை மன்னிப்பார், உன் சாபத்தை நீக்குவார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். எல்லா குணமும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த இயேசுவை உடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க, அவரோடு சேர்ந்து வாழுங்க. உங்களை அவர் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. அவர் கரம் காத்துக் கொண்டு உங்களை தொடும்படியாக ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய கரங்களுக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை உயர்த்த போகிறார், அவர் உங்களை உயர்த்த போகிறார். உன்னதமான நிலைக்கு அவர் உங்களை கொண்டு வர போகிறார். அதை நாம் கண்டு உணர்ந்து அனுபவிக்க போகிறோம். இந்த சிந்தனையோடு கூட இந்த வாரம் ஆண்டவர் நம்மை வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. அவருடைய நாமமே இன்றும் என்றும் சதாகாலம் மகிமைப்படுவதாக. ஆமென்.